Hello friends, welcome back to my channel Proper Rubini Stop. நான் Proper Rubini பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேத்தி பராட்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை சீசன் டைமில் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். கஸ்தூரி மேத்தின்னு வாங்க, அதுதான் இந்த வெந்தயக்கீரை. இதை காய வச்சா கஸ்தூரி மேத்தி, அதையும் நம்ம சப்பாத்தியில் வந்து ட்ரை பண்ணி போடலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான இலை வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அதை இந்த குளிர் டைமில் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக இந்த இலை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதனால் சீசன் டைமில் நீங்கள் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப குளிர்ச்சியானது, உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹீட்டை தணிக்கக்கூடியது இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இதை வந்து கூட்டும் நம்ம பண்ணலாம். சப்பாத்தி அதை விட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த நறுக்கினதெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கோதுமை மாவும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், இதெல்லாமே நீங்கள் வெறுமையே சாப்பிடலாம். இந்த சப்பாத்தி எல்லா மசாலாவும் இதில் சேர்க்குறோம். இப்போ தனியா பொடி வந்து சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கர்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட அந்த ஓமம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. அது வந்து டைஜஷனுக்கு நல்லது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே கலந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான ஒரு டோ வந்து நம்மளுக்கு வரணும். அப்போ தான் ஈஸியாகவும் இதை வந்து நம்ம சப்பாத்தியாக போட்டு செஞ்சிடலாம். இதை வந்து வெறுமையவும் நம்ம சாப்பிடலாம். இல்லை உங்களுக்கு சைட் டிஷ் வேணால் நீங்கள் ரைத்தா கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ சப்பாத்தி நம்ம போடுறதுக்கு நார்மலாக எப்படி சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ட்ரையாங்கிளாக மடித்து பராட்டா மாதிரி உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரா மாதிரி தோசைக்கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பராட்டா ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, குழந்தைகள்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளிர்காலத்தில் வந்து நம்மளுக்கு உடம்பு சூடு வந்து அதிகமாக கொடுக்கும். அந்த குளிர்னாலே நம்ம உடம்பு வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும். அதை கூல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த சீசனில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெந்தயக்கீரை கிடைக்கும். இந்த சீசனில் கிடைக்கிற இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஓரளவுக்கு பேலன்ஸாக நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் நம்ம இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் அந்தந்த சீசனுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை பரோட்டா மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு தோசைக்கல்லில் இதை போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலக் பரோட்டாவும் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, போய் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லாவும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரைத்தா கூடயும் ஊறுகாய் கூடயும் நம்ம வந்து இதை சர்வ் பண்ணுறோம். அவ்வளோ நல்ல டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.